அண்மை செய்தி ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் அருகே பலூன் விழுங்கிய 3 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். மூச்சு திணறல் ஏற்பட்ட சிறுவனை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கின்றனர். அங்கு அவன் உயிரிழந்திருக்கிறான். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அருளரசன். வணக்கம் அருளரசன், விவரங்கள். வணக்கம் சுபா. காவேரிப்பாக்கம் அருகே 3 வயது சிறுவன் பலூன் விழுங்கி உயிரிழந்தால் மகனின் உடலை பார்த்து மருத்துவமனையில் கதறி தாய் அழுத காட்சி காண்போரை கண்காணிகள் செய்தது. ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் அடுத்த மகாணிப்பட்டு கிராமம் மேட்டுத்தெருவை சேர்ந்தவர் வினோத். இவரது மனைவி காயத்ரி. இந்த தம்பதியர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். இந்த நிலையில் இன்று இவர்களது மூத்த மகன் சிறுவன் ஷாம் 3 வயது என்பவர் அப்பகுதியில் விளையாடி கொண்டிருந்த எதிர்ப்புறம் பலூன் விழுங்கி விடுவதாக தெரிகிறது. இதில் சிறிது நேரத்தில் சிறுவன் மயக்கமடைய மூச்சுத்திறன் ஏற்படவே இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு அழைத்து சென்று பதிவு செய்துள்ளனர். இதையடுத்து அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக வாலாஜாபேட்டை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு வந்து பரிசோதனை செய்த போது சிறுவன் ஏற்கனவே இருந்துவிட்டதாக மருத்துவர்கள் பெற்றோர்கள் தகவல் தெரிவித்தனர். தொடர்ந்து வீட்டின் அருகில் விளையாடி கொண்டிருந்த சிறுவன் திடீரென உயிரிழந்த சம்பவம் உறவினரிடையே பெரும் அதிர்ச்சியின் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சிறுவனின் உடலை கண்டு தாய் மற்றும் அவரது உறவினர்கள் மருத்துவமனையில் அறந்து புரண்டு அழுத காட்சி காண்போரை கண்கலங்க வைத்தது. மேலும் இது குறித்து காவேரிப்பாக்கம் போலீசார் தற்போது ஏன் இறந்தார், எப்படி இறந்தார் என பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர். சுபா.